ரீசெண்டா இந்த ஒரு நியூஸ் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. தக் லைஃப் வந்து கன்னட மொழியில பேன் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை பத்தியும் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம கமலஹாசன் சிவராஜ்குமார் முன்னாடி என்ன பேசியிருந்தாரு, அந்த ஒரு வார்த்தையால பேன் பண்ணதா அப்படின்ற பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ கன்னடம் சைட்ல இருக்க கோர்ட் வந்து கமலஹாசனை ஏன் இவ்வளவு கடுமையா இது பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் இந்த ஃபுல் வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் அவர் சேனல். திஸ் இஸ் விஜய் ரூபன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ரீசெண்ட் டேஸ்ல இந்த வர 5ஆம் தேதி வந்து கமலஹாசன் அவரோட படமா வந்து தக் லைஃப் வந்து ரிலீஸுக்கு இருக்கு. ஸோ இதுல வந்து சிம்பு அவர்கள் ஒரு பக்கம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மணிரத்னம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஆர் ரகுமான் மியூசிக். இருக்கிறதுலே ஒரு பிரம்மாண்டமான படம்னா அந்த கோலிவுட் சினிமாவுக்கு இப்ப இந்த படமா தான் இருக்கு. ஸோ இந்த படத்துக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரோட ஃபேன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தக் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர 5ஆம் தேதி வந்து ரிலீஸ். ஸோ இந்த 5ஆம் தேதி ரிலீஸ் வந்து கன்னடம்ல ஆகவே ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முடிவாயிருக்கு. ஸோ இது எங்க இருந்து தொடங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆடியோ லான்ச்ல கமலஹாசன் வந்து ஒரு விஷயத்த வந்து சாடி இருந்தாரு. என்னன்னா, சிவராஜ்குமார் அவர்கள் வந்து சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. ஸோ கமலஹாசன் அவர் மீது என்ற பற்றுல வந்து வந்திருந்தாரு. ஸோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கமலஹாசன் வந்து சகோதர மொழி அப்படின்ட்டு, நான் ஏன் உங்களை வந்து கன்னட மொழி தனியா குறிப்பிடலன்னா, சகோதர மொழி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. சொல்லிட்டு தமிழ் தான் வந்து மூத்த மொழி, தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இவர் வந்து கன்னட மொழியை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே கிளம்பிருச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து இதை வந்து ரொம்ப கடுமையா விமர்சனமா போயிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் வந்து சாரி கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு கமலஹாசன் அவர் சைட்ல இருந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. என்னன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொன்னேன், இது வந்து நான் வந்து ஏதோ பொதுவா நான் சொல்லிட்டு போல, நான் வந்து கன்னடம்ல இருந்து வந்து தமிழ் மொழி, ஸோ இழிவுபத்தின காரணமாகவும் நான் சொல்லலை, என்னோட சகோதர மொழி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சொன்னேன். பட் இதுக்கு நான் சாரி கேட்க முடியாது. ஏன்னா இது ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம பல ஆய்வாளர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து உடைச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளவு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர் சைட்ல இருந்து ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய சிக்கலா மாறிச்சு. இந்த ஒரு பக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க, உங்க படங்கள் எதுவுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, இந்த படங்கள் வந்து அங்க ரிலீஸ் ஆகலன்னா எவ்வளவு லாஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 கோடி ரூபாய் மேல வந்து லாஸ் இருக்கும். ஏன்னா இங்க தமிழகத்துல ரிலீஸ் பண்றாங்க, எல்லா ஸ்டேட்லயும் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு பேன் இண்டியா மூவியா இருக்கும் போது ஸோ எல்லா சைட்ல இருந்தும் வந்து நமக்கு காசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தான் ஆகணும். இப்ப கமலஹாசன் அவரோட ப்ரொடக்ஷன்ல வர படமா இருக்கு. ஸோ அவர்கிட்ட காசு அதிகமா இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து அவர் விட்டு கொடுத்துடலாம். எனக்கு அங்க ரிலீஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 20 கோடி ரூபாய் தானே அப்படின்ற மாதிரி அவர் விட்டு கொடுத்துடலாம். பட் இங்க நிறைய பேர் வட்டிக்கு காசு வாங்கி கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு, ஸோ அப்படி படம் பண்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா அங்க எப்படி இந்த டப்பிங் ரைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்பாங்கன்னு ஒரு கேள்விக்குறியா அமைஞ்சிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது கமலஹாசன் அவர்கள் வந்து சாரி கேட்பாரா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது, ஸோ கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இங்க இருந்து அட்வொகேட்ஸ் இவங்க எல்லாம் போகும்போது, ஸோ இவர் சைட்ல இருந்து சொன்னதா என்ன இருக்குன்னா, நான் இதுதான் பண்ணியிருக்கேன், நான் ஏன் சாரி கேட்கணும் அப்படின்னு. அவங்க கோர்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களால சாரியே கேட்க முடியல, ஆனா உங்க படத்தை இங்க ஓடி லாபம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சாட்டியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு ஆர்வமா இருந்தேன், அந்த ஜட்ஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தேன், இப்ப அந்த ஆர்வம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நான் ஏன் சொல்லணும் திரும்பி கேட்டிருக்காங்க. கேட்டு சாரி சொல்ல முடியாத ஒரு விஷயத்த வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்பி வந்து ஜட்ஜி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, உங்களால சிவராஜ்குமார் அவர்களுக்கும் ஒரு மாதிரி ஆபத்தா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவராஜ்குமார் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட், ஸோ அவர் சாரி கேட்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவரே உடைச்சிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து இப்ப ஒரே ஒரு கன்ஃபியூஷன் நிலைமையா போகுது. சிவராஜ்குமாருக்கு என்ன நிலைமை இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய தமிழ் படங்கள்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது, ஸோ இந்த இடத்துல அவருக்கும் தமிழ்ல கோலிவுட் சினிமால வந்து இந்த தமிழ்நாடு சைட்ல வந்து ஒரு ஸ்டார்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கா, அவருக்குன்னு தனியா ஃபேன்ஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த சூழ்நிலை வந்து நேரிடும் போது இந்த மாதிரி ஒரு சம்பவமா ஆயிடுச்சு. கமலஹாசன் அவர் சைட்ல இருந்து ஒரு லெட்டர் வந்து அறிவிப்பா இது பண்றாங்க, வர்த்தக சபை அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து கோர்ட்டுக்கோ நான் கொடுக்கல, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகணும் அதுக்காக எல்லாம் கொடுக்கல, என்னோட வர்த்தக சபை அவங்களுக்காக கொடுக்கறது. ஏன்னா வர்த்தக ரீதியா வந்து கமலஹாசன் அவர்களுக்கு வந்து மிக நல்ல தொடர்பு இருக்கிறதா பல செய்திகள் வந்து அடிபடுது. ஸோ அதுல கூட வந்து குறிப்பிடுறது என்னன்னா, அவர் வந்து கொஞ்சம் கூட
கன்னடத்தை பத்தி இழிவுபடுத்தியோ தப்பா பத்தியோ ஒரு வார்த்தை பேசாம பார்த்து நிதானமா ஒரு லெட்டரை வந்து அனுப்புறாங்க. ஸோ அவர் வந்து சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணல, தாழ்மையுடன் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு. பட் ஏன் சாரி கேட்கலன்னா அவர் சைட்ல இருந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு, நம்ம சாரி கேட்டா நம்ம பேசுனது தப்பாயிடும், ஸோ இங்க இருக்க வரலாற்று விஷயங்களும் தப்பாயிடும் அப்படின்ற ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ இதுல வந்து குறிப்பிட்டு பாக்குறது என்னன்னா, கமலஹாசன் அவர்களுக்கு வந்து இங்க யாருமே சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இங்க பெரிய தமிழ் இலக்கிய பேச்சாளர்களும் இருக்காங்க ஒரு பக்கம், அதுல இருந்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இவங்களாம் ஏன் வந்து அங்க வந்து சப்போர்ட் பண்ணல, கமலஹாசன் அவர்களுக்காக ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ குறிப்பிட்டு பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் கோலிவுட் சினி இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் வந்து இந்நேரத்துக்கு வந்து கமலஹாசனுக்கு ஆதரவா குரல் கொடுத்துருக்கணும். ஸோ குரல் கொடுக்காம இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து என்ன காரணமா பல செய்திகள் வெளியே வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த பிரச்சனையாயிடும், நாட்டு பிரச்சனையாயிடும், ஸோ கன்னடம் திரும்பி இந்த ஸ்டேட் பிரச்சனை வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயமாவும் இருக்கு. பட் ஒரு தனிநபர் பேசிட்டாரு அப்படின்றதுக்காக விட்டுற முடியாது. பட் இவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களாம் கேள்வி கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து செய்திகள் அடிப்படுது. ஸோ இன்னொரு பக்கம் இந்த பேச்சாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் ஏன் பேசல அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இதுக்கு இடையில வந்து சீமான் அவர்கள் என்னதான் வந்து கொள்கை ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் கமலஹாசனுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து ஒரு எதிரியா தோன்றி இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து முதல்ல வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் முன்னாடி நின்று ஒரு குரல் ஒண்ணு எழுப்பி இருக்காரு. தமிழை தூக்கி பிடிக்கிறதே சீமான் அவர்கள் தான். இப்ப தமிழுக்காக ஒருத்தர் வந்து மாட்டியிருக்காரு அப்படின்னும் போது அவர் என்னதான் நம்ம எதிரியா இருந்தாலும், கொள்கை ரீதியா கட்சி ரீதியாவும் நம்ம எதிரியா இருந்தாலும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைட்ல இருந்து கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காரு. என்னவா சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு வாட்டி அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க சினி இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது கமல் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பட் ஆனா ரிலீஸ் ஆகாதுன்னு கோர்ட்டு உத்தரவு போட்டுட்டாங்க. பட் இதுக்கப்புறம் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து சாரி கேட்டு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரா, இல்ல நான் சாரி கேட்க மாட்டேன் இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா என்ன பொறுத்தளவுல நான் என்ன சொல்லுவேன்னா, இது தப்பே இல்லையே, தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னடம், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாவும் இருக்கு. ஸோ அவங்க சைட்ல இருந்து என்னவா இதை பாக்குறாங்கன்னா, ஒரு பக்கம் அந்த முட்டாள் கூட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில இதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சிரிப்பா இருந்தது. ஸோ வேற ஒரு மொழியில இருந்து தான் தமிழே வெளியே வந்தது, ஸோ அந்த மொழியில இருந்து தான் கன்னடமும் வெளியே வந்தது, கன்னடம் வேற தமிழ் வேறன்னு பிரிச்சு நம்ம கிட்ட காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் பல செய்திகள்ல அடிப்படுது. ஸோ இந்த விஷயம் என்னவா இருக்கு. ஸோ நீங்க யாராவது தமிழுக்கு சப்போர்ட் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்றீங்க. உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. சைனிங் அவுட், ரூபன்.